வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஏஐ ப்ரிப்பரேஷனுக்கு டாபிக் வைஸ் பிவிக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சர்க்யூட் தியரி ஆர் எலக்ட்ரிக் சர்க்யூட் நார்டன்ஸ் தியரம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ். ஏற்கனவே நம்ம சேனல்ல டாபிக் வைஸ் பிவிக்கு சொல்யூஷன்ஸ் பிளேலிஸ்ட்ல பேசிக் கான்செப்ட்ஸ், ரிச் ஆஃப் லாஸ், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ், சூப்பர் பொசிஷன் தியரம், தெவனின்ஸ் தியரம் இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கும். அந்த வீடியோஸை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அவரோட நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோவில் நான் பார்க்க போறது நார்டன்ஸ் தியரம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல ட்ரிபிள் கொஸ்டின் அப்ளிகேட்டர். The Norton's equivalent circuit shown in the figure 2 is drawn from the figure 1. The value of ISC and R equivalent in the figure 2 is. இந்த கொஸ்டின்ல இன்னொரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 1ல இருக்கக்கூடிய சர்க்யூட்டோட நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் ஃபிகர் 2ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஐஎஸ்சியோட வேல்யூ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும் ஆர் ஈக்குவலன்ட் வேல்யூயும் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இந்த ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆர் ஈக்குவலன்ட்ன்றது ஆர்டிஹெச், அதாவது தெவெனின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும். ஐஎஸ்சி அப்படின்றது என்னன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அல்லது நார்டன் கரண்ட் சொல்லுவாங்க, ஐஎன்றது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் தெவெனின் தியரத்துல பார்த்த தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சேம் ஸ்டெப் தான். வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட். சரிங்களா? கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்க சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதனால அதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு இந்த 1 and 2ல நம்ம ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எப்பயுமே ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும் பொழுது எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் எண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். இப்ப இங்கதான் ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க வரும், அப்போ அதர் எண்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். இங்க 3 ஓமும் இங்க 2 ஓமும் பாத்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன்ல இருக்கு. பேரல் கனெக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்னா 3 × 2 டிவைடட் பை 3 + 2ன்னு வரும். உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்கன்னா 6/5 வரும். இந்த 6/5 ரெசிஸ்டன்ஸ்ன்றது இது மாதிரி வரும். 6/5 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4/5 ஓம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கனெக்ஷனும் சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட அடிஷனா இருக்கும். 6/5 + 4/5 உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 2 ஓம் வரும். அப்பர் ஈக்குவலன்ட்டோட வேல்யூ 2 ஓம் வந்திருக்கு. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டில பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆம்பியர் இருக்கு. ஆக்சுவலா இது 2 ஓம்னு வரது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டிலயும் வந்து 2 ஓம் மேட்ச் ஆகிறதுனால நம்ம ஐஎஸ்சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டை நம்ம வரைஞ்சிடணும். டிரா பண்ணிட்டு அதுல ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இங்க 2 வோல்ட் இருக்கு, இங்க 3 ஓம் இருக்கு, இங்க 2 ஓம் இருக்கு, இங்க 4/5 ஓம் இருக்கு. எந்த டெர்மினல நம்ம ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோமோ அந்த டெர்மினல நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ தான் ஐஎன் அல்லது ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். சரி, இப்போ இந்த கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். நோடல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோடல் ஈக்குவேஷன் எழுதும்போது v - 2 / 3 வரும், பிளஸ் v/2 வரும், பிளஸ் v/4/5 வரும். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க v/4/5 இருக்கு இல்லையா, இந்த கரண்டோட வேல்யூ தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லக்கூடிய நார்டன் கரண்டோட வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணா v - 2/3 plus v/2 plus 5v/4ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரும். இங்க 4v - 8 plus 6v plus 15v = 0. இது சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 25v - 8 = 0, v = 8/25 வரும். சரிங்களா? இது இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ, v யோட வேல்யூ 8/25. ஆனா நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஐஎஸ்சி கேட்டிருக்காங்க, அதாவது நார்டன் கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நார்டன் கரண்டோட வேல்யூ என்ன? v/4/5. அப்போ வோல்டேஜோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது 8/25 டிவைடட் பை 4/5. கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 2/5 வரும். 2/5 ஆம்பியர்.
இப்போ உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ 2/5 ஆம்பியர். குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்சியோட வேல்யூ 2/5 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் Req வேல்யூ, தெவெனின் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓம் கண்டுபிடிச்சோம். இது 2மே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி தான். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நார்டன்ஸ் தியரம் ரிசல்ட்ஸ். நார்டன்ஸ் தியரம் சொல்லும்போது நார்டன்ஸ் தியரம் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டா இருந்தாலும் அத ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டரா கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ தான் பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆர் நார்டன் கரண்ட் சொல்லுவாங்க. ஐஎன் சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர்டிஹெச் சொல்லுவாங்க அல்லது ஆர் ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்டிஹெச் ஆர் ஆர் ஈக்குவலன்ட். ஆர்டிஹெச்ன்றது தெவெனின் நார்டன் தியரம்ல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் தெவெனின் தியரத்துல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் ரெண்டுமே சேம் தான். ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ ஆர்டிஹெச் அல்லது ஆர் ஈக்குவலன்ட் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய a current source with an impedance in parallel. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டது. நார்டன்ஸ் கரண்ட் ஐஎன் flowing between terminals A and B the following circuit is. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. நார்டன் கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம நோடல் ஈக்குவேஷன் எழுதுவோம். இங்க நோட் வோல்டேஜ் Vன்றது இருக்கு. அப்ப V மைனஸ் 2/5 வரும். ஓகேங்களா? இந்த பிரான்ச் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் V, அடுத்தது இங்க பிளஸ் 2 இருக்கு. அதாவது 2 வோல்ட் இருக்கு. அதனால மைனஸ் 2 வரும். ஏன்னா எல்லா கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட் போற மாதிரி அசியூம் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிவைடட் பை எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மொத்தம் 5 தான் இருக்கு. அதனால 5 வந்துடும். அடுத்து இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வெளியே போகுது. அதனால பிளஸ் 5 ஆம்பியர்ன்றது வந்துடும். அதனால பிளஸ் 5. அடுத்து இந்த பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அடுத்தது இந்த பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஓம் இருக்கு. அதோட ஃப்ளோர் கரண்ட்ன்றது V/2 வரும். இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட கரண்டோட வேல்யூ IN இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுதான் கொடுத்திருக்க சர்க்யூட்டோட நோடல் ஈக்குவேஷன். ஓகே. இங்க இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது டெர்மினல் ஏக்கும் டெர்மினல் பிக்கும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த வோல்டேஜோட வேல்யூ 0 ஆயிடும். ஓகேங்களா? வோல்டேஜோட வேல்யூ 0 ஆகிடும். அப்ப V ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா -2/5 பிளஸ் 5. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாவே 0 ஆயிடும். பிளஸ் IN ஈக்குவல் டு 0 வரும். IN மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 2/5 மைனஸ் 5 வரும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா -23/5 வரும். -23/5 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது -4.6 வரும். கரண்ட்ன்றதுனால அதோட யூனிட் ஆம்பியர் வரும். நார்டன் கரண்டோட வேல்யூ -4.6 ஆம்பியர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்பொழுது இது பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ஆம்பியரையும் அது ஷார்ட் தான் பண்ணும். அதே மாதிரி அந்த வோல்டேஜோட வேல்யூ 0 வரும். ஓகேங்களா? நீங்க இந்த ஏன் வந்து இங்க V/2 போட்டிருக்கீங்க, அங்கேயே வந்து நீங்க 0 பண்ணிருக்கலாமே, ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கிறதுனால இந்த 2 ஓம் வந்து எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி சர்க்யூட் கொடுத்தாலும் இந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் V யோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன்ஸ் நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவாயிடுச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் இதே மாதிரி டைப்ல சால்வ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா நீங்க இந்த 2 ஓம் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா V ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி போட்டுட்டும் எழுதலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்யூரேசி தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அக்யூரேட்டா கரெக்டா ஆன்சர் எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த சிடிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் டெக்னிக்கல்ல கேட்கறாங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட்ஸ்ல சிம்பிளிஃபைட் பண்ற மெத்தட்ல போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க ஃபண்டமெண்டலா கான்செப்ட் கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். நீங்க எவ்வளவுக்கு அளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? 200 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் 180 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 180 மினிட்ஸ்ல தேவையான கொஸ்டினை சால்வ் பண்ற அளவுக்கு, அதாவது நீங்க குவாலிஃபை ஆகி போஸ்டிங் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால ஷார்ட்கட்டுக்கு பின்னாடி போகாம, ஷார்ட்கட்டுக்கு பின்னாடினா ஷார்ட்கட்ட முதல்ல கத்துக்கணும் அப்படின்றத போகாம, ஃபண்டமெண்டலா என்ன விஷயத்த கத்துக்கணும், ஃபண்டமெண்டலா கத்துக்கிற போது அத வச்சு அக்யூரேட்டா கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணிட்டு, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போகும்போது வேற ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி சீக்கிரமா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ நம்ம இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? அப்ராக்ஸிமேஷன் பண்ண முடியுமா? அந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஈஸியா
ஆன்சர்ஸ் பண்ணும். கண்டிப்பா உங்களால வேகமா எந்த ஒரு கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ -4.6 ஆம்பியர். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூல 2024 ட்ரிபிள் கொஸ்டின் உள்ள கேட்டிருந்தது. For the network shown in the figure, if Vs equal to 1 volt and V equal to 0, then I equal to -5 ampere. And if Vs, இங்க வந்து V5ன்ற மாதிரி இருக்கு, இங்க Vs equal to 0 and V equal to 1 volt, then I equal to 1/2 ampere. The values of ISC and RN of the Norton equivalent across A, B would be respectively. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. சர்க்யூட் கொடுத்துட்டு சில கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்சியோட வேல்யூ என்ன அண்ட் ஆர்எனோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, விஎஸோட வேல்யூ 1 வோல்ட்ன்றாங்க, வியோட வேல்யூ 0 வோல்ட்ன்றாங்க. அப்ப அந்த கண்டிஷன் இருக்கும் பொழுது கரண்டோட வேல்யூ ஐயோட வேல்யூ -5 ஆம்பியர்ன்றாங்க. ஓகேங்களா? இத பார்க்கும்போது சர்க்யூட்ல இங்க விஎஸ் வந்து 1 வோல்ட் இருக்கு, வி ஈக்குவல் டு 0, வி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது அது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. ஓகேங்களா? வி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ என்னது? ஆக்சுவலா ஐஎன் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஐஎன் ஐஎஸ்சி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது டவுன்வர்டா ஃப்ளோ ஆகும். ஆனா இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க டயக்ராம்ல கரண்ட் ஐயோட வேல்யூ ஆப்போசிட் சைட்ல போகுது. அப்ப ஐஎஸ்சின்றது என்னன்னா -I. ஓகேங்களா? அந்த வகையில பார்க்கும்போது ஐஎஸ்சி ஆர் நாட் அட் கரண்டோட வேல்யூ என்னன்னா -I. ஐயோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, -5 கொடுத்துருக்காங்க. அப்ப 5 ஆம்பியர் வரும். ஸோ ஐஎஸ்சியோட வேல்யூ ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ 5 ஆம்பியர். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் சில மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? முக்கியமா அடுத்தது ஆர்என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் விஎஸ் ஈக்குவல் டு 0, விஎஸோட வேல்யூ 0வா இருக்கு, அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வியோட வேல்யூ 1 வோல்ட்டா இருக்கு, கரண்ட் ஐயோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1/2 ஆம்பியரா இருக்கு. விஎஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஓகேங்களா? ப்ரீவியஸா வியோட வேல்யூ 0 சொல்லியிருந்தாங்க, இப்ப விஎஸோட வேல்யூ 0ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க 0 வோல்ட்டா இருக்கும்போது இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அப்போ சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்டா வந்துடும். ஆர் ஈக்குவலன்ட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா வி பை ஐ, வியோட வேல்யூ 1 வோல்ட், கரண்டோட வேல்யூ 1/2 ஆம்பியர். இப்போ உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 2 ஓம் வரும். ஆர் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 ஓம் வரும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிச்சா அது 5 ஆம்பியர் அண்ட் ஆர் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா அது 2 ஓம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ 2025ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டது. Application of Norton's theorem in suitable electric circuit will simplify that circuit. நார்டன் தியரம் பொறுத்த வரைக்கும் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இன் parallel with the ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் சோர்ஸ்ன்றது நார்டன் கரண்ட் அல்லது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர் ஈக்குவலன்ட் ஆர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நார்டன் சொல்லும்போது அப்போ நார்டன் தியரம் சொல்லும்போது நம்ம ஞாபகம் வர வேண்டியது கரண்ட் சோர்ஸ் இன் parallel with the ரெசிஸ்டன்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய கரண்ட் சோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ 2025ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. The current ISC through the short circuit in the circuit shown is. கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஐஎஸ்சி யோட வேல்யூ ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே இந்த ஐஎஸ்சி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை பார்த்தோம். சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல கேட்டிருந்தாங்க. இதே கான்செப்ட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எடுத்துடலாம். எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் நோட் வோல்டேஜ் V இருக்கும். இப்ப நோடல் ஈக்குவேஷன் எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா V மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் டெர்மினல் வருது, வேல்யூன்றது 24 இருக்கு, அதனால -24 வரும் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 3 ஓம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1 ஓம் இருக்கு, 4 வரும். ஓகேங்களா? அடுத்த பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஓம் இருக்கு, அப்ப V/4 வரும், பிளஸ் V/2 வரும், அடுத்து பிளஸ் V/5 வரும், பிளஸ் ஐஎஸ்சி ஈக்குவல் டு 0 வரும். ஓகேங்களா? இங்க நோடல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது ஐஎஸ்சி மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டெர்மினல் ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது வோல்டேஜோட வேல்யூ 0வா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். வியோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 24/4 வரும். இந்த இடத்துல எல்லாம் நீங்க 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 0 பை எனிதிங் இஸ் 0. இந்த வேல்யூஸ் எல்லாம் வராது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐஎஸ்சி ஈக்குவல் டு 0 வரும். அப்ப கரண்டோட வேல்யூ அடுத்தது ஐஎஸ்சிக்கு எழுதுங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு எழுதுங்கன்னா 24/4 வரும்.
24/4 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 6 வரும். கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 6 ஆம்பியர். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.